எல்லாருக்குமே ஹேர் திக்காக வளரணும், டென்சிட்டியோடு இருக்கணும், தின்னாக எலிவால் மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் எனக்கு நல்லா இருந்த முடி வந்து கொட்டி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நானுமே அதே ஸ்டேஜில் கொஞ்சம் ஆவரேஜான நிலமையில தான் இருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வச்சு நான் சீட்ஸ் வச்சு லட்டு பண்ணுறது போட்டிருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு கை அடிப்பட்டனால என்னால் வீடியோ போட முடியல. பட் இந்த வாட்டி வந்து நான் 3 இன்க்ரீடியன்ட், அதாவது வந்து அந்த ஃப்ளேக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அப்புறமா வந்து செசமி வாட்டர்மெலன் சீட்ஸ், இந்த 3 சீட்ஸுமே வச்சு நான் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இதோட ஆல்ரெடி பேரிச்சம்பழம் வந்து நான் நசுக்கி வச்சுருந்தேன். அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சின்னதாக நெய் ஊற்றி லட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வெறும் பம்கின் சீட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு எனக்கு நல்லா ஹேர் க்ரோத் வளர்ந்துருக்கு. அடிஷ்னலாக தான் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து எனக்கே தெரியாமல் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஃபுட்டில் வந்து நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன். அதாவது வந்து என்னோடய ஹேர் இவ்வளோ மோசமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸில் நான் சொல்கிறேன். அதாவது என் பையன் பிறந்து ஒரு 3 to 4 இயர்ஸில். பட் அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் நம்ம பண்ண பழக்கங்களை வந்து நம்ம அப்படியே கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். நமக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பாதாம், வால்நட், இது எல்லாமே கூட போடலாம். பட் என்னால் இப்போது வந்து இந்த கை வச்சு இதெல்லாம் ரெடி பண்ண முடியலங்கிறதுனால நான் சிம்பிளாக இதை மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளேக் சீட்ஸ் அவ்வளோ ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கும். பம்கின் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். இது கூட பேரிச்சம்பழம் பயங்கர இரும்பு சத்து ஜாஸ்தி. ஸோ இது 3மே வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லட்டுவாகவும் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பவுட்ரு இருந்ததுன்னா டெய்லி 2 ஸ்பூன் நைட்டு படுக்கும்போது பாலில் போட்டு கலந்து குடிங்க. தயவு செஞ்சு இதில் வந்து இனிப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நான் இதில் பேரிச்சம்பழம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த பவுட்ரு ஃபார்மில் பேரிச்சம்பழம் சேர்க்கலை. வேணால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பட் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. சுகர் நிறைய எடுத்துக்காதீங்க, ஹேர் க்ரோத்தை ரொம்பவே பாதிக்கும். ஸோ என்னோடய ஹேர் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் ரீக்ரோத் பண்ணி கொண்டு வர போகிறேன். அதுக்கு தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகிறவங்களோட ஜேர்னியை வந்து சரி பண்ணி கண்டினியூவாக நல்ல ஹேர் க்ரோத்துக்கு கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் வந்து சில விஷயங்கள் நான் ஏன் ஆட் பண்ணலன்னு சொன்னேன்னா, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு வீடியோவில் வந்து இது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணி நம்ம லட்டு ரெடி பண்ணலாம். நிறைய ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க, எனக்கு ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. உங்கள் முடி அப்படியே அடி வாங்கிரும். வெளியிலையும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நல்லா ஆர்கானிக்காக சமைச்சு சாப்பிடுங்க. ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த லட்டூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 சாப்பிடுங்க. முடியலன்னா 2 சாப்பிடுங்க. எதுவுமே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக செய்யும்போது உங்களுக்கு அந்த க்ரோத் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல ஹேர் கேர் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.